பாண்டவர்களின் சமாதான தூதுவனாக அஸ்தினாபுரம் வந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போது கௌரவர்கள் சபா மண்டபத்திற்கு வந்ததும் கண்ணனை சபைக்கு அழைத்து வர தன் ஏவலர்களை விதுரன் வீட்டிற்கு அனுப்பினான் துரியோதனன். கண்ணனும் விதுரனும் சேர்ந்தே அரச சபைக்குள் வந்தனர். அனைவரும் எழுந்து நின்று கிருஷ்ண பரமாத்மாவை அன்புடன் வரவேற்றனர். ஆனால் ஆணவம் அதிகரித்த துரியோதனன், அடுத்தவன் குடியை வேருடன் அழிக்க எண்ணிய சகுனி மற்றும் நட்பென்று பழகிய நச்சு பாம்பிற்கு நயமாக நடக்க எண்ணிய கர்ணனும் தங்கள் இருக்கையை விட்டு எழவில்லை. அவையில் இருந்த அனைவருக்கும் அருளாசியை வழங்கியவாறு ஆசனத்தில் அமர்ந்தார் கிருஷ்ணர். பின் கிருஷ்ணர் திருதராஷ்டிரனிடம், மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய பேரரசே, பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து வந்துவிட்டனர். அவர்களுக்கு அநீதி இழைத்து துரோகம் செய்யாமல் அவர்களுடைய பங்கான பாதி ராஜ்யத்தை பாண்டு குமாரர்கள் வசம் ஒப்படைப்பதுதான் சால சிறந்ததாகும். அதுதான் நியாயமும் தர்மமும் கூட. ஆகவே தங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டிய கடமை ஒன்று உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய மைந்தர்களுடைய பேராசைக்கு பற்பல உயிர்கள் அநியாயமாக போரில் உயிர் இழக்க நேரிடுவது அநீதி அல்லவா என்று கிருஷ்ண பரமாத்மா திருதராஷ்டிரனிடம் எடுத்துரைத்தார். உடனே திருதராஷ்டிரன் கிருஷ்ணரிடம், கண்ணா, நானும் சமாதானத்தையே விரும்புகின்றேன். துரியோதனன் ஒருவன் ஒப்புக்கொண்டால் நாளையே குரு நாட்டை பாண்டவர்களிடம் ஒப்படைக்க நாங்கள் தயாராய் இருக்கிறோம். கண்ணா, நீயாவது துரியோதனனுக்கு நல்ல புத்திமதியை கூறு. அவனுக்கு புத்தி வந்தால் அதை கண்டு மகிழும் முதல் மனிதன் நான்தான் என்றான் திருதராஷ்டிரன். பின் கண்ணன், விதுரர், பிதாமகர், பீஷ்மர், துரோணர் மற்றும் பற்பல சான்றோர்களும் துரியோதனனுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கினார்கள். ஆனால் அதனை காதில் வாங்காமல் மலை மேல் பெய்த மலை போல் இருந்தான் துரியோதனன். இதை கிராமங்களில் எருமை மாட்டு மேல் பெய்த மலை போல் என்றும் கூறுவார்கள். அதுபோல துரியோதனன் எதற்கும் மசியவில்லை. பாண்டவர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனமும் அவனுக்கு இல்லை. அதனால் கண்ணனிடமே மரியாதை சிறிதும் இல்லாமல் துரியோதனன், மதுசூதனரே, கடலில் கரைத்த பெருங்காயம் திரும்பி வருமா? விரும்பித்தான் தருமன் சூதாடினான். அதனால் அனைத்தையும் இழந்து அவன் காடு சென்றான். மணலில் கொட்டிய பால் மறுபடியும் குவளையில் சேருமா? என் நாட்டை பார்த்துக்கொள் என்று என்னிடம் சொல்லி சென்றது போல் திரும்ப வந்து நாட்டை கேட்பது சரியா என்றான் துரியோதனன். மேலும் துரியோதனன் கண்ணனிடம், அந்த மூடர்களுக்குத்தான் மதியில்லை. அதை கேட்டு நீயும் இங்கு வந்து பிரச்சனை செய்கிறாயே. நான் இந்திர பிரஸ்தத்தை சிறையா பிடித்தேன். பாண்டவர்களை அடிமைப்படுத்தியா நான் சூதாட வைத்தேன். இதில் நியாயமும் நீதியும் எங்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்காமல் தூங்குகின்றீர்களா என்றான் துரியோதனன். பின் துரியோதனன் சபையை விட்டு வெளியேறினான். கர்ணன் தலை குனிந்தான். சகுனிக்கோ ஏக குஷி. பின் கண்ணன் திருதராஷ்டிரனிடம், அன்று கம்ச வதம் நடந்ததால் யாதவ குலம் பிழைத்தது. சிசுபாலனின் மரணத்தால் ராஜசூய யாகம் வெற்றியடைந்தது. துரியோதனன், துச்சாதனன் இருவரையும் தியாகம் செய்தால் கௌரவர் குலம் மிஞ்சும் என்றார். இதை கேட்ட திருதராஷ்டிரன், கண்ணா, சாபமிடாதே, உன் வார்த்தை பழிக்காமல் போகாதே என்றான் திருதராஷ்டிரன். தாய் காந்தாரி புத்திமதி சொல்லியும் துரியோதனன் அதை ஏற்கவில்லை. பின் சபை கலைந்தது. அதன் பிறகு சகுனி கர்ணனுடன் சேர்ந்து சதி ஆலோசனை செய்தான் துரியோதனன். அந்த சதியின்படி கண்ணனை கொல்ல தீர்மானித்தார்கள். பிறகு கண்ணனை கொல்ல சபை நடுவே பெரிய பள்ளம் தோண்டினார்கள். அதன் மேல் மெல்லிய புல்லை பரப்பி வனத்தில் யானையை பிடிப்பது போல் அந்த குழியின் மேல் ரத்தின சிம்மாசனத்தை போட்டு வைத்தார்கள். பின் அடுத்த நாள் கண்ணனை சபைக்கு அழைத்து சமரசம் செய்தனர். கண்ணனும் புன்னகையோடு அந்த ரத்தின சிம்மாசனத்தின் மீது அமர்ந்தார்.
உடனே பாரம் தாங்காமல் ரத்தின சிம்மாசனம் பாதாளத்திற்கு சென்றது. அங்கு பள்ளத்தில் கண்ணனை பிடிக்க காத்திருந்த மல்லர்கள் யாவரும் இடி இருண்ட நாகம் போல் அழிந்தனர். பின் கண்ணன் பள்ளத்தில் இருந்து சபையின் மேல் விஸ்வரூபம் எடுத்தார். இதை கண்ட அனைவரும் எழுந்து மன்னிப்பு கோரி கண்ணனை துதித்தனர். திருதராஷ்டிரன் தங்கள் பக்கம் தாங்கள் செய்த தவறுக்காக கண்ணனிடம் மன்னிப்பு கோரினான். அவன் கண்ணனின் காலில் விழுந்து எழுந்தான். பின் கண்ணன் கூறினார், துரியோதனா, நீ செய்த சதி எனக்கு தெரிந்தும் நான் தெரியாதவனாக இருந்தேன். பாண்டவர்கள் இட்ட சபதம் பொய்யாக கூடாது என்பதற்காக உன்னை சும்மா விடுகிறேன். நீ செய்த இந்த காரியத்தால் நம்முடைய சமாதான பேச்சுவார்த்தை முறிந்துவிட்டது. நான் பாண்டவர்களிடம் போகிறேன் என்று கூறி மீண்டும் சாதாரண நிலைக்கு மாறி சபையில் இருந்து உடனே வெளியேறினார் கிருஷ்ண பரமாத்மா. துரியோதனனின் இந்த சதி செயலால் கோபத்துடன் கண்ணன் சபையில் இருந்து வெளியேறினார். அதன் பிறகு துரியோதனனை பார்த்து விதுரர், உனது இந்த துரோக செயலால் நாளைய வரலாற்றில் கௌரவர்களுடைய பெருமைக்கு இழுக்காகிவிட்டது. பீமனுடைய சத்ரு காதினியும் அர்ஜுனனுடைய காண்டீபமும் சாதாரணமானது அல்ல. அவைகள் பேராற்றல் மிக்கவை. அவைகள் அனைத்தையும் அழிக்க வல்லது என்பதை நீ அறிய மாட்டாயா? அர்ஜுனனுடைய மகன் இளம் சிங்கம் அபிமன்யு, பீஷ்மரை கொல்லவே பிறந்தவளாகிய சிகண்டி, துரோணரின் யமனாக காத்திருக்கும் திரௌபதியின் சகோதரன், எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணன் பாண்டவர்கள் பக்கம்தான். இதனை உணராமல் நீ தோள் தட்டுவது வீரமல்ல. இந்த சகுனியும் கர்ணனும் உன்னை யமலோகம் அனுப்ப சதி செய்கிறார்கள். அதனால் பேசாமல் பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை அளித்துவிடு. அதன் மூலம் நட்பை வலுப்படுத்திட முயன்றிடு என்று துரியோதனனுக்கு அறிவுரை கூறினார் விதுரர். உடனே துரியோதனன் விதுரனை பார்த்து, புத்திமதி சொல்லுவதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா? சித்தப்பா வாயிற்றே என்று இதுவரை நீ பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்தேன். ஆனால் நீர் பேசிக்கொண்டே போனால் எப்படி என்று கடுமையாக கூறினான். மேலும் துரியோதனன் விதுரனிடம், கண்ணனுக்கு விருந்து செய்ய நீ யார்? நீயோ என் தந்தையின் பிச்சையில் வாழ்பவன். நீ தாசியின் மகன்தானே. அதனால் உனக்கும் அந்த புத்திதான் வரும். அதனால்தான் பாண்டவர்களுடைய பலத்தை பட்டியலிடுகின்றாய். மரியாதையாய் உன் உயிரை காத்துக்கொள். பாண்டவர்களுடன் போய் சேர்ந்துவிடு என்று விதுரனை கடுமையாக சாடினான் துரியோதனன். விதுரனை சபை நடுவே நிறுத்தி தாசி மகன் என்று இழுத்து பேசியதால் கடும் சினம் கொண்டார் விதுரர். உடனே விதுரன் துரியோதனனிடம், என் தாயை வசைபாடிய உன் நாவை நறுக்கி நாய்க்கு போட்டு விடுவேன். ஆனால் நான் உன்னை கொன்று வரும் சரித்திரத்தில் அழியா பழியை ஏற்றிட நான் விரும்பவில்லை. அதனால் இனி நான் யார் பக்கமும் சண்டையிட மாட்டேன். இது சத்தியம் என்று கூறி தன் கையில் இருந்த விஷ்ணு தனுசையும் சுக்குநூறாய் உடைத்தெறிந்தார். பின் சட்டென சபையில் இருந்து வெளியே சென்றார் விதுரர். இதை கண்ட பீஷ்மர் அதிர்ச்சி அடைந்தார். உடனே பீஷ்மர் துரியோதனனிடம், சரமலை போல் கனை தொடுக்கும் வில் முறியும்படி பேசி நோகடித்து விட்டாயே, இது சரியா? விதுரனுடைய வில்லுக்கு எதிர்வில் இல்லை. அந்த வில் முறிந்தது நீ பாண்டவரிடம் நாட்டை ஒப்படைத்ததற்கு சமமாகும் என்றார். பின் பிதாமகர் பீஷ்மரும் சபையில் இருந்து வெளியேறினார். அப்போது கர்ணன் எழுந்தான். அர்ஜுனன் காண்டவ வனத்தை அழிக்கும் போது தக்ஷனின் மனைவியாகிய நாகத்தை அழித்ததால் அவன் அஸ்திரமாகி என்னிடம் அர்ஜுனனை அழிக்க கேட்டுள்ளான். அதனால் அந்த அஸ்திரத்தை பலமுறை விட்டு பாண்டவர்கள் அனைவரையும் நான் அழிப்பேன் என்று சபையில் இருமாப்புடன் கொக்கரித்தான் கர்ணன். அதை கேட்டு சபாஸ் என்றனர் சதிகாரர்கள் இருவரும்.